தம்பி ஈகேடி சிவகுமாருடைய பல விழாக்களுக்கு நான் திரும்ப திரும்ப வந்திருக்கேன். பல காரணங்களுக்காக. ஒன்று அவர் செய்கிறது பிடிச்சிருக்கு, அதை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று. ரெண்டாவது, அவர்கள் வரும்பொழுது நிறைய மற்ற துறையில் இருக்கிறவர்கள் அவங்களையும் ஒரு அறிமுகமாக எங்களுக்குள்ள ஒரு பாலமாக அவர் இயங்கியிருக்கார். அந்த ஒரு புள்ளியாக இருக்கும். அந்த புள்ளியை சுற்றி எல்லாம் நிறைய பேரும் புது நட்புகள் எனக்கு உருவாகியிருக்கு. அந்த வகையில் தான் திரு லக்ஷ்மண் அவர்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னால் எனக்கு அறிமுகமானதுக்கு காரணம் ஈகேடி சிவகுமார். நல்லது நடக்கலை அப்படின்னு சொல்கிறத விட நடக்கக்கூடிய நல்லதுகளை நாம் பாராட்டணும். அந்த பாராட்ட வேண்டியது சமுதாயத்தினுடைய கடமை அப்படிங்கிற திரும்ப இடத்துல சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த வகையில் நடக்கலை அப்படின்னு ஒரு வகையில் பேசுகிறத விட நடக்கக்கூடிய நல்லவைகளை, நடத்தக்கூடிய நல்லவர்களை அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்கள முடிஞ்ச அளவுக்கு ரெகக்னைஸ் அங்கீகாரம் பண்ணுறது சமுதாயத்தினுடைய கடமைன்னு நினைக்கிறேன். அதை தம்பி ஈகேடி சிவகுமார் அவர்கள் மிக சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கார். இன்றைய மாலை பொழுதில் அவருடைய பணி 10 ஆண்டு பணிகள் அப்படின்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட எங்களுடைய தொடர்பும் 10 ஆண்டுகளாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 2008 நான் சந்திரயான் அக்டோபர் 2008 அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்திருக்கு. இப்போ 9 வருஷம் முடிய போகுது. அப்போ இருந்து தான் எங்களுக்கும் அவருக்கும் ஒரு மாதிரியான தொடர்பு ஆரம்பிச்சிச்சு. கடந்த 9 வருடங்களாக நாங்கள் இருக்கிறோம். இது இன்னும் வளரணும். அங்கே சொன்ன மாதிரி, அந்த வாழ்த்தின மாதிரி திரும்ப அவருக்கு சொல்லுவது, இன்னும் நீங்கள் வளரணும் தம்பி, நீயும் வளரணும், குடும்பம் வளரணும், சுற்றம் வளரணும், சூழல் வளரணும். அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் படிப்படியாக வளர்ந்துருக்கார். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் வளரணும், நல்லா மேலே போகணும் அப்படிங்கிறத மனமாற இங்கே இருக்கக்கூடிய அவையினரோடு சேர்ந்து அதை நான் உங்களிடம் சேர்ந்து பங்கிட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். அதே வகையில் இங்கே குடும்பத்தையும் தாண்டி தன்னுடைய சமுதாயமே ஒரு குடும்பம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு தான் ஈகேடி சிவகுமார் பண்ணுறார். அந்த வகையில் தம்பி சிவகுமார் பல வகையில் உதவுகிறார். கல்விக்காக உதவுகிறார், முடியாத குழந்தைகளுக்கு உதவுகிறார், இன்னொரு அனாதைகளை அவங்களுக்கு ஆரம்பித்து எதாவது பண்ண முடியுமா, ஊரில் எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு செய்கிறார். இதையெல்லாம் தாண்டியும் கூட நண்பர்களிடையே என்ன தொழில் வகையில் ஒருத்தர் ஒரு வகையில் போகணும்னு பார்க்குறாங்க, இன்னொரு ஊன்றுகோல் தேவணும், அதை ஒரு நெட்வொர்க்காக அவர் இயங்குகிறார். பல வகைகளை எனக்கே கூட நான் வளர்ந்தது கோயம்புத்தூரில் இருந்தாலும் கூட என்னுடைய முழு சேவையும் பெங்களூரில் இருக்கிறதுனால எனக்கு சென்னை அவ்வளோ அதிகமாக பழக்கம் கிடையாது. அதான் நடத்திட்டு சொல்லுவேன். சென்னை நான் வந்துட்டு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே அடையாளம் ஈகேடி சிவகுமார். அவர் தான் எல்லா இடத்தையும் என்னையை பார்த்து எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் கொடுப்பதற்கான வகுப்புகளாக கொண்டு வந்தார். அந்த வகையில் தான் எனக்கு சில நண்பர்கள், இப்போ டாக்டர் சந்தோஷம் வந்திருக்கார் அப்படின்னா அவரும் கூட கிட்டத்தட்ட சிவகுமார் மூலியமாக தான் எனக்கு அறிமுகமானது. இதையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு தேனி மாதிரி எல்லா இடத்துலையும் எங்களை எல்லா இடத்தையும் இணைச்சி வைக்கிறாங்க. சமுதாயத்தில் மிக தேவையான ஒன்று. அந்த வகையில் செய்யக்கூடிய அவர் சிகரம் நோக்கி போகிறார். நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன், சிகரத்தை அடையும் பொழுது சிரமப்படாமல் சிகரத்தை அடைய முடியாது. அன்னைக்கு டென்சிங் ஏறியிருக்காரு, ஹில்லாரி ஏறியிருக்காங்க அப்படின்னா சிரமப்பட்டவங்க தான் சிகரம் ஏற முடியும். சிரமப்படாமல் சிகரம் வர முடியாது. தேவையான சிரமங்களை அவர் படுறார். அதனால் சிகரம் அவரை நோக்கி வருதா, சிகரத்தை நோக்கி அவர் போகிறாரா அப்படிங்கிற வித்தியாசம் நல்லா இருக்குது. ஏன்னா நான் நிறைய இடத்துல சொன்ன மாதிரி, இங்கேயும் கூட சொன்ன மாதிரி, எவ்வளவு பெரிய பல்கலைக்கழகத்துக்கும் கூட திரும்ப நான் போனதில்லை. திரும்ப அவர் கூப்பிட்ற விழாவுகளுக்கு நான் வர்றேன் அப்படின்னாலும் கூட சில மணித்துளிகள் பங்கெடுத்துக்கிறேன். 10 ஆண்டுகளை கலந்து 50வது ஆண்டு நடக்கணும், அதில் நீங்களும் நானும் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஆசையுடன் இந்த விழாவை முடிக்க நன்றி, வணக்கம். டெக்டான் குழுமத்தினுடைய நிர்வாக இயக்குனர் திரு எஸ் லக்ஷ்மணன் அவர்கள் வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறோம். இந்த இனிய மாலை பொழுதில் திரு சிவகுமார் அவர்களின் இஸ்ரோ நிறுவனத்தினுடைய 10வது ஆண்டு விழாவில் பங்கெடுப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். திரு சிவகுமார் அவர்கள் நான்
பழைய இதற்கு முன்பு நடந்த நிகழ்ச்சியிலும் கூறினேன். இத்தனை விதவிதமான ஆட்கள், பல்வேறு நிலைமைகளில் உள்ள மக்களுக்கு, குறிப்பாக மாணவர்களுக்கு, படிப்பு உயர்கல்விக்கு செல்வதற்கு வாய்ப்பில்லாத மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளையும், மாற்றுத்திறனாளிகளுக்கு வேண்டிய உதவிகளையும், மேலும் சமுதாயத்தில் நலிவான நிலைமையில் இருக்கின்றவர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதிலும் பெரும் பங்கு ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். அத்தனை செய்வதற்கு டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை சொல்லியது போல அவர் ஒரு பெரிய ராஜா ஒன்றும் இல்லை. ஆனால் what he is having is a big confidence and the mind. தன்னால் செய்ய முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் அந்த செய்யக்கூடிய உள்ளத்தையும் ஆண்டவன் அவருக்கு கொடுத்திருப்பதால் அவர் பெரிய பெரிய ஆட்களால் செய்ய முடியாத வேலையும் மிகவும் எளிதாக செய்து முடிக்கின்றார். நான் அவரிடம் பழகியதில் நான் அறிந்த மிகவும் முக்கியமான ஒரு குணம் என்னவென்றால், he is a very very tireless man. ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு மனிதன், எப்பொழுதும் ஒரு சந்தோஷமாக தன்னுடைய பணியை செய்பவர். எவன் ஒருவன் தான் செய்கின்ற வேலையை சந்தோஷமாக செய்கின்றானோ அவனால் எப்பொழுதும் தான் நினைத்ததை செய்து முடிக்க முடியும். அதற்கு ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக திரு சிவகுமார் அவர்கள் விளங்குகின்றார்கள். அண்ட் அவரோட இந்த முயற்சிக்கு என்னால் முயன்ற உதவிகளை நான் செய்வதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கின்றேன். இப்பொழுது 10வது ஆண்டில் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த விழா, முன்பு டாக்டர் சொக்கலிங்கம் கூறியது போல 100 ஆண்டுகளுக்கு மேலாக வளர வேண்டும் என்று கூறி கிடைத்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.